துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். இளைய சமுதாயத்தை சேர்ந்த சில பேர் ஒரு ஸ்டைலுக்காக சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சு அதுவே படிப்படியா போய் கடைசியில போதை பொருட்களுக்கு அடிமையாயிடுறாங்க. அதுல இருந்து அவங்களால மீள முடியறது இல்ல. அப்போ பெற்றோர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி பொருட்கள் உள்ள வரவிடாம தடுக்கிறதுக்காக எத்தனைதான் சட்டங்கள் போட்டாலும் இந்த பொருட்கள் எப்படியோ சமுதாயத்துக்குள்ள ஊடுருவிடுது. கெட்ட பழக்கங்களுக்கு பசங்க அடிமை ஆயிடாம இருக்கிறதுக்கு பசங்களுக்கு தெரியாமலே அவங்கள பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற சுதாவுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் செஞ்சு வச்சேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பையன் ஒரு குடிகாரன்னு. அது மட்டும் இல்ல, அவன் போதை பொருட்களுக்கும் அடிமையாயிருக்கான்ற விஷயம் எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சதுன்றாங்க. இப்போ என் பொண்ணு அவனை விட்டுட்டு வந்துட்டா கூட அவளை நல்லா வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு சுதா என்ன சொல்றாங்க நிகழ்ச்சி நிறுதியில பாப்போம். முதல்ல சுதாவோட அம்மா கிட்ட பேசுவோம். ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அவளை சார்ந்த பல பேரோட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒரு கால் அவ வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா அது அவளை மட்டும் இல்லங்க, அவளை சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்குது. இந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற சூரியகலா அவங்க பொண்ணு சுதாவுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல வந்திருக்காங்க. என்னன்னு கேட்போம். பெரிய பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு, அவதான் ஒரே பொண்ணு தான். நல்லா படிக்க வச்சேன். நாங்க இந்து கிறிஸ்டியன் மாப்பிள்ள வந்ததுன்னு கிறிஸ்துவ முறைப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். லவ் மேரேஜா? இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான். லவ் மேரேஜ். அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் உங்களுக்கு வந்திருக்கு? ஆமா. சரி, பையன் வீட்டுல யாரும் இல்ல, அண்ணன் தம்பி இல்ல, ஒரே ஒரு அக்கா, மேரேஜ் ஆயிடுச்சு. சரி, அதனால பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு நான் கன்வென்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எல்லாமே முடிஞ்சு நல்லா என் சக்திக்கு மீறி எல்லாமே செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் கல்யாணம் பண்ண பிறகுதான் குடிப்பழக்கம் இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல தெரிஞ்சது. சரி, அது நாளடைவுல மாறும், மாத்த முடியும். நம்ம பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க? BA படிச்சிருக்கு. BA படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களா? இல்ல, வேலைக்கு கூட போகல, வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த டைம்ல கல்யாணம் பண்ணி மேரேஜுக்கு மாப்பிள்ள பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? மாப்பிள்ள பிடிச்சிருந்ததுல அவளுக்கு அதெல்லாம் ஒன்னும் கான்செப்ட் மைண்ட் எல்லாம் இல்ல அவளுக்கு. இல்ல, எப்படி சொல்றீங்க? அவங்களுக்கு வந்து குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் அவளுக்கு. எதுலயுமே ஒரு சின்ன காரியம் இங்க கூட்டிட்டு வந்தா கூட ஒரு குழப்பம், டாக்டர் ஆண்டு போனாலும் ஒரு குழப்பம். இது ரைட் இது தப்புன்னு தெரியாது. வெகிலின்னு சொல்றீங்களா? வெகிலின்னு சொல்ல முடியும். ஏன்னா படிச்ச பொண்ணு வெகிலின்னு சொன்னா அந்த காலத்துல நம்ப மாட்டாங்க. எனக்கு தெரியும் என் பொண்ணு இப்படி இந்த ஒரு சூழ்நிலையில இருக்குது. சரி, கல்யாணம் பண்ணா கொஞ்சம் நல்ல தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும். பயந்த சுபாவமா? பயந்த சுபாவம் இருக்கு, ஜாஸ்தி பயப்படுவா. அதாவது சண்டைக்கு அப்படி இப்படி நல்லா பப்ளிக் எல்லாம் பயப்பட மாட்டான். பேய் பிசாசு சோ அந்த மாதிரி ஒரு மீறின மனுஷ சக்தி மீறின அந்த மாதிரி அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. ஏன்னா +2ல அந்த மாதிரி படிக்கும் போது ஒரு ஃப்ரெண்டு டெத் ஆயிடுச்சு. அவங்க கூட படிச்ச தெருவுல ஃப்ரெண்டு, ஒரே தெருவுல குடியிருந்தோம். அந்த தெருவுல ஃப்ரெண்டு அவங்க டெத் ஆயிட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு டெத் ஆகிற அன்னைக்கு இவளுக்கும் அவளுக்கும் சண்டை வந்திருக்குது. கூட மத்த ஃப்ரெண்டுங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, இறந்துட்டா அவ வந்து உங்ககிட்ட தான் வருவா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. என்னவோ தெரியாது எனக்கு, ஆனா எதுவுமே உண்மையை சொல்லல. அதுக்கப்புறம் நாளடையில அந்த பொண்ணு வந்து கூப்பிடுது. இவங்க ஒரு இமேஜினேஷனா? ஆமா, வந்து கூப்பிடுது, இந்த சலங்க சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு முஸ்லிம் பொண்ணு. முஸ்லிம் பொண்ணு என்ன பண்ணுவாளோ அதை இவ பண்ண ஆரம்பிச்சு. சரி, இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, ஸ்கூலுக்கு போகும்போது பேசுவாங்க, வரும்போது பேசிட்டு வருவாங்க, தெருவுல தண்ணி பிடிக்கும் போது பேசுவாங்க. அது போல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா ஸ்கூல் ஃப்ரெண்டோடு தான். அது என்னமோ அதுக்கு ஒரு மாதிரி ஆகி சூனியானாங்க, மந்திரம்னாங்க அவங்க குடும்பத்துல. அப்படி இறந்து போயிடுச்சு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அப்ப ஆரம்பிச்சுதான் அவளுக்கு ஒரு குழப்பம், நம்ம கிட்ட வந்துருமா, நம்மள எதனா பண்ணிடுமா. அந்த மாதிரி ஒரு குழப்பத்திலேயே அவளுக்கு அது நிஜமா வந்துட்ட மாதிரி. சரி, நீங்க உடனே டாக்டர் பாத்தீங்களா? அதுக்கப்புறம் டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் வச்சு பார்த்தோம். பார்த்ததுக்கு அவரு ட்ரீட்மெண்ட் அட்மிஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், 1 வாரம் அட்மிஷன் பண்ணுங்கன்னு பிரைவேட்ல ரெக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் பண்ணோம். டாக்டருங்க நல்லா பார்த்தாங்க. பார்த்து மெடிசன் எல்லாம் நல்லா தூக்கமே இல்லாத போயிடுச்சு. மெயின் தூக்கம் இல்லாத போயிடுச்சு. தூங்கும் போது அந்த சவுண்ட் கேக்குது, சலங்க சத்தம் கேக்குது.
அப்படியே சொல்லிட்டு இருந்தா. அந்த சவுண்ட் கேக்குது. அவ சொல்லும் போது எனக்கு பயமா இருக்கும். எனக்கு அந்த பயம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி சொல்றாள் நாளைக்கு லைஃப் என்ன அப்படின்னு. அப்புறம் மெடிசன் கொடுத்து ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணாங்க டாக்டர். என்னன்னு சொன்னாங்க டாக்டர்ஸ்? அது மன அழுத்தம் சொன்னாங்க. அந்த பயம் அடி மனசுல இறங்கிட்டு இருக்கு. ஒரு வாரம் இருந்திருக்காங்க. ஒரு வாரம் அட்மிஷன் பண்ணி அப்புறம் மெடிசன் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பலாமான்னு டாக்டர் நான் சொன்னாலும் நிறுத்திடுங்க. ஏன்னா இது மெடிசன் தூங்கும். அதனால நான் கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அனுப்புனேன். நான் ஸ்கூலுக்கு போவேன், அங்க விழுந்துருவா, அடிப்படும், தையல் போடுற மாதிரி ஆயிடும். அப்புறம் HM கூப்பிட்டு சொன்னாங்க, டல் ஸ்டூடெண்ட் நீங்க டிசி வாங்கிக்கணும் போயிடுங்க அப்படின்னு, எக்ஸாம் வர நேரத்துல. அப்புறம் நான் சொன்னேன், என் பொண்ணு பாஸ் பண்ணி வெளியே வரும், நான் சர்டிபிகேட் வாங்குவேன் அப்படின்னு நான் சண்டை போட்டு HM ஆண்டர் நான் வெளியே வந்துட்டேன். அதே போல கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தேன். +2ல கிளாஸ் ஃபர்ஸ்ட். அப்புறம் நான் டிசி வாங்கினேன். அப்புறமா திருப்பி நான் டாக்டர்னா அவர் எங்க வெளிநாடு எங்கே போயிட்டாரு. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி டாக்டர் இந்த மாதிரி இருக்கு சார் அப்படின்னா, நான் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு GHல ஒரு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, அந்த எண்ணங்கள் தூங்கும், அப்படி சைலண்டா இருக்கிற நேரத்துல அமைதியா இருக்கும். அதனால விழிப்படைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஆயிடுங்க, நீங்க டாக்டர் பாருங்க. எனக்கு பண வசதி இல்லை, இருந்த பணம் எல்லாம் செலவு பண்ணியாச்சு அப்படின்னுட்டு நான் GHக்கு போனேன். அவருக்கு அந்த டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. சின்ன பொண்ணு இது போல ஆக்கி கூட்டின்னு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு. அதுக்கப்புறம் கோவிலுக்கெல்லாம் வச்சு ஆஞ்சநேயர் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு சரியாயிடுச்சு. அந்த பயம் இல்லாத போயிடுச்சு. அப்புறமா டாக்டர் சொன்னாரு, நீங்க இந்த மனசை இப்படி திருப்பணும், அவ்வளவு எதெல்லாம் ஒன்னும் இந்த ஞாபகம் இல்லாத, இந்த பேய் பிசாசுன்ற ஞாபகம் இல்லாத நீங்க வேற பக்கம் திருப்பணும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. அவ தொழில போறாள அப்படி விட்டுருங்க. இல்லையா அவளுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மேரேஜ் பண்ணா புருஷன் பிள்ளைங்கன்னு வந்துட்டா அந்த ஞாபகம் அவளுக்கு அதுல போயிடும், அதுலதான் கவனம் வரும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணாரு. சரி நான் அதுலதான் மேரேஜ் பண்ணலாம். அவளுக்கும் அந்த சிந்தனை எல்லாம் இல்ல, நமக்கு எங்க கல்யாணம் ஆகுது, ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மைதான். அப்புறம் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த பையன் சேர்ந்து சரி பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, கொண்டாங்க. நான் பியூர் இந்துன்னு எல்லாம் சொன்னேன். நான் என் பொண்ணு மட்டும் கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னு ஜீசஸை நம்பி ஒப்படைச்சேன். கல்யாணமா பண்ணேன். கல்யாணம் பண்ண நேரத்துல தான் எல்லாரும் சொன்னாங்க, குடிப்பான், பயங்கரமா குடிப்பான், நீ ஏன்கா கொடுத்தீங்க அப்படின்னு. அதுல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க. அது முன்னாடி அவங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க. நான் நினைச்சேன், சரி கெடுக்கிறதுக்குன்னு ஒரு 10 பேர் இருக்கிறாங்கல்ல, நல்லது சொல்றதுக்கு ஆள் இல்ல, அப்படித்தான் நான் எடுத்துக்கணும். யார் பேச்சும் கேட்கல, நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்கணும், ஏன் இந்த எண்ணத்துல இருந்து அவ கலந்து வரணும் அப்படின்னு நான் கல்யாணம் பண்ணேன். 3 இயர்ஸ் காலேஜ் எல்லாம் நல்லா முடிச்சிட்டாங்க. படிப்பு கரஸ்ல தான் படிச்சா, வெளியே அனுப்பல, நான் காலேஜுக்கு அனுப்பல. இந்த காரணத்தினால வெளியில அனுப்பல. ஆமா, பசங்க கெடுத்து விட்டுறாங்க. புத்தி மைண்டு கரெக்டா மெச்சூரிட்டியா இருக்கணும், இல்ல போல்டா இருக்கணும் பொண்ணுங்க அப்படின்னு என்னோட நினைப்பு. தன்னம்பிக்கையா வாழணும். லேடிஸ் எவ்வளவு இருக்கிறாங்க உலகத்துல, ஆனா நம்ம பொண்ணு இப்படி இருக்குதுன்னு நான் கரஸ்ல தான் படிப்புல எல்லாம் பெஸ்டா படிப்பான். படிப்பு மத்த ஞாபக சக்தி சொல்லிட்டு யாருன்னா வாயில போன் நம்பர் சொன்னாட அது நல்ல மைண்ட்ல ஏத்துக்குன்னு அது ஒரு மாசம் கழிச்சு கேட்டா கூட அந்த நம்பர் கரெக்டா போடுவோம். நல்ல ஒரு இது டாலி எல்லாம் படிச்சா அந்த இதுவெல்லாம் இருக்குது. அவ இப்ப போனாட நல்லா சம்பாதிக்கலாம். திறமை இருந்தோம், அந்த திறமைய வெளிப்படுத்த தெரியல. இப்ப இவ்வளவு கல்யாணம் ஆகி எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு அவனால. அப்பப்ப அடிப்பான். சரி, நான் உங்க பொண்ணோட பேசுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட தொடர்ந்து பேசுறேன். சொல்ல துடிக்குது மனசு.